الله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اما بعد فان اصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار فيا عباد الله أوصيكم نفسي ولم بتقوى الله وطاعته وامتثال أوامره واجتناب نواهيه فإن في ذلك سعادة للمرء في دنياه وفي آخرته. أسأل الله سبحانه وتعالى أن يجعلني وإياكم من المتقين الفائزين الذين ورثوا تلك الجنات التي أعدها الله سبحانه وتعالى لعباده الصالحين بقوله: تلك الجنة التي نورث من عبادنا من كان تقيا. அளவற்ற அருளாளனும் நிகரே இல்லாத அன்புடையவன், பார்த்து கொண்டிருக்கக்கூடியவன், கேட்டுக்கொண்டே இருக்கக்கூடியவன், எந்த ஒரு தடையும் இல்லாமல் தன்னுடைய படைப்பினங்களுடைய எல்லா காரியங்களையும் எல்லா இடங்களிலும் எல்லா நேரங்களிலும் முழுமையாக ஆற்றல் பெற்றவன். அந்த படைப்பினங்கள் அனைத்தையும் அவன் நமக்கு வாக்களித்தது போல மீண்டும் ஒரு முறை அவனுடைய சன்னிதானத்தில் இரண்டாவது முறையாக ஒன்று சேர்த்து தனி ஒரு நபராக இருந்து நீதமான முறையில் தீர்ப்பு வழங்குவதற்கு உண்டான சர்வ வல்லமையும் அதிகாரமும் படைத்த அந்த அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத்தை நான் போற்றி புகழ்ந்தேன். அவனால் இந்த உலகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்ட கடைசி தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார்கள், சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள் இன்னும் அவருடைய வழிதான் நமது நேரான வழி என்று தங்களுடைய எல்லா காரியங்களிலும் அந்த நபியை மட்டும் பின்பற்றி நடக்கக்கூடிய இந்த உலகத்தில் உள்ள அனைத்து முஸ்லிம் சகோதர சகோதரி மீதும் எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அருளும் சாந்தி முடித்தாகட்டும் என்று கூறி என்னுடைய இந்த ஜும்மாவுடைய ஆரம்பிக்கின்றேன். எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஜும்ஆவுடைய முதல் உபதேசம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த இந்த மார்க்கத்தினுடைய அடிப்படையாக இருக்கக்கூடிய தக்வா பயபக்தியை எனக்கும் உங்களுக்கும் நான் உபதேசம் செய்து கொள்கிறேன். இந்த தக்வாவை பற்றி சொல்லாமல் ஒரு மனிதன் தன்னுடைய குத்துபாவை கொடுத்தார் என்று சொன்னால் அவருடைய குத்துபா என்பது பரிபூர்ணமாகாது. என்ன, குத்துபாவுடைய 5 நிபந்தனைகள்ல ஒரு நிபந்தனை ஆயத்து ஸலாஸ மினத் தக்வா, 3 வசனங்கள் அல்லாஹ் தக்வாவை பற்றி சொல்லி இருக்கக்கூடியதை ஓதி அதை கொண்டு மக்களுக்கு விழிப்புணர்வு சொல்ல வேண்டும் அப்படிங்கிறது. அப்ப அந்த அடிப்படையில தக்வா, நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சுங்கள் என்று சொல்லப்படக்கூடிய வாசகத்தை நாம இதுக்கு முன்னாடி எல்லா இடத்துலையும் கேட்டிருந்தோம். ஆனா தக்வாவுக்கு உண்டான அர்த்தம் என்பது என்னவென்று சொன்னார், இதுதான் ஈமானுடைய பிரதிபலிப்பு. எந்த காரியங்களை வல்ல அல்லாஹ் நமக்கு இந்த உலகத்தில் மார்க்கம் என்று அனுமதி கொடுத்திருக்கின்றானோ, இந்த காரியத்தை நீங்க செய்யுங்க, உங்களுக்கு அனுமதி அல்லாஹ் எதை சொல்லி இருக்கின்றானோ அந்த காரியங்களை நீங்கள் அப்படியே எடுத்துக்கொள்வது. எந்த காரியத்தை உங்களுக்கு அல்லாஹ் ஹராம் தடை என்று வைத்திருக்கின்றானோ அந்த காரியத்தை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அவைகளிலிருந்து தடுத்துக் கொள்வதற்கு பெயர்தான் தக்வா. இந்த தக்வா பயபக்தியை யார் தங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து நடந்தார்களோ அவர்களைத்தான் வல்ல அல்லாஹ் திருமறையில் எங்கெல்லாம் சொல்கின்றானோ முத்தகைன்கள் முத்தகைன்கள் என்று பயபக்தியாளர்கள் என்பவர்கள் அவர்கள் தான்.
அந்த பயபக்தியாளர்கள் என்று அல்லாஹ் சொன்னதோடு மட்டுமல்லாமல் எல்லா நன்மைகளும் எல்லா பாக்கியங்களும் நிறைந்த ஏற்கனவே தயார் செய்து அல்லாஹுவால் வைத்திருக்கக்கூடிய அந்த பாக்கியம் மிக்க அந்த சுவனத்திற்குரியவர்கள் என்று அல்லாஹ் வாக்களிக்கின்றார். அந்த சுவனத்துக்குரிய நல்ல அடியார்கள் ஒருவராக அல்லாஹ் நம்மளே இந்த ஆக்கியாது புரிவானாக. ஆமீன். فقد قال الله سبحانه وتعالى في القرآن المجيد والفرقان الحميد فكيف إذا توفتهم الملائكة يضربون وجوههم وأدبارهم. எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் கடந்த வாரங்கள்ல மறுமையினுடைய சிந்தனை கொண்ட வாழ்க்கை என்பது அந்த வாழ்க்கையில் அவனுடைய கடைசி நேரத்தினுடைய செயல்பாடுகள் என்று எப்படிப்பட்டதாக இருக்கும், மார்க்க ரீதியாக அவனுடைய உயிர் பறிக்கப்படக்கூடிய நிலைகளை அவன் எப்படி உணரக்கூடியவனாக இருப்பார், அவனுக்கு என்ன நடக்கின்றது என்பதை பற்றியுள்ள செய்திகள்ல ஒரு சில செய்திகளை நாம் பார்த்தோம். ஏன்னா இது ஒண்ணுதான் எக்ஸ்பீரியன்ஸ் அடிப்படையில ஒருத்தர் சொல்லி இப்படி எல்லாம் இருந்துச்சுங்க அப்படின்னு சொல்லி தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயமாக இல்லை. ஹஜ்ஜுக்கு அல்லாஹ் யாருக்கு நசீப் கொடுத்துருக்கானோ அவர் போவார், காபத்துல்லாவுக்கு போய் அங்க ஹஜ் எல்லாம் செய்வார். ஹஜர் அஸ்வதை பார்ப்பாரு, முகாமே இப்ராஹிம் பார்ப்பாரு, சபா மருவாவில் ஓடுவாரு, மஸ்ஜிது நபவிக்கு போவாரு, அங்க தொழுவாரு. தொழுதுட்டு சொல்லுவாரு, நாங்க காபத்துல்லாவில் நுழைஞ்சோம், அப்படி பார்த்தோம் இப்படி பார்த்தோம், இந்த மாதிரி இருந்துச்சு அந்த மாதிரி இருந்துச்சு சொல்லுவாங்கல்ல. எக்ஸ்பீரியன்ஸ். ஒருத்தர் நோன்பு வைக்கிறார், அந்த நோம்புடைய பலன் இந்த உலகத்துல அனுபவிக்கிறார். அனுபவிச்சுன்னு சொல்றாரு, நான் நோன்பு வச்சுங்க அல்லாஹ் உட்காந்து அல்லாஹ் இவ்வளவு பெரிய பாக்கியத்தை கொடுத்தாரு, அதனுடைய அந்த லெஸ்ஸத் எனக்கு கிடைச்சிட்டு பாருங்க, அதுக்கு இணை எதுவுமே இல்லை. இப்படி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் மக்கள் சொல்லும் பொழுது நமக்கு ஒரு ஆர்வம். ஆனா இது நாள் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லப்படாத ஒரு சம்பவம் என்று சொன்னால் அதுதான் மரணம். கபரஸ்தானுக்குள்ள போயிட்டு ஒருத்தர் வெளியில ஏங்க நான் கபருக்குள்ள போனேங்க, கபரஸ்தான்ல அப்படி இருந்துச்சுங்க, எனக்கு மலக்கு அப்படி வந்தாங்க இப்படி வந்தாங்க இப்படி நடந்துச்சுங்க அப்படி நடந்துச்சுங்கன்னு சொல்லக்கூடிய சம்பவமாக எங்காவது ஏதாவது நடந்ததாக சொல்லப்படுகின்றதா என்று சொன்னால் எங்கேயுமே ஆதாரம் கிடையாது. ஏன்னா இது ஒன்வே தான், இங்க இருந்து போயாச்சு அப்படின்னு சொன்னா நோ ரிட்டர்ன். இப்ப இந்த அடிப்படைகளை நமக்கு தெரிந்து கொள்வதற்கு அல்லது அறிந்து கொள்வதற்கு நமக்கு இருக்கக்கூடிய ஒரே வசாயில் வழிமுறை குர்ஆன் சுன்னா. ஏன்னா இது ரெண்டு தான் உண்மையை பேசும். மற்றவங்க எல்லாரும் இந்த விஷயத்துல பொய்களை பேசுவாங்க. பாபாக்களுடைய கதைகள், அவுலியாக்களுடைய கதைகள், இதெல்லாம் சொல்லப்படக்கூடிய செய்திகள்லாம் இன்னைக்கு உலகத்துல எவ்வளவு கற்பனை கதைகள்லாம் நிறைய வந்துருச்சு. ஆனா அதையும் மார்க்கத்துடைய தெளிவு இல்லாதவர்கள் ஈமான் கொண்டு இப்பவும் வாழக்கூடியவர்களாக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். எங்க பாபா இறந்து போயிட்டார், ஆனா 300 வருஷமா எங்க கூட தான் இருக்காரு, நேத்து கூட அவரை பள்ளியாசல்ல பார்த்தேன், இப்படி பேசுறவங்களாம் இருக்கான். அப்போ இந்த மாதிரி தவறான சித்தாந்தங்களை எல்லாம் உடைக்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு வழிமுறையை இந்த உலகத்திற்கு காண்பித்த மார்க்கமாகிய இஸ்லாம் மரணத்தை பற்றி உள்ள நிலையை கடைசியாக என்ன சொல்கின்றது என்பதை பற்றி ஒவ்வொரு முஸ்லீமும் தெரிந்திருக்க வேண்டும். அப்ப அந்த அடிப்படையில் நான் போன வாரம் உங்களுக்கு சொன்ன ஹதீஸ் 2 செய்திகளை சொன்னேன். முதல் செய்தி நல்ல ஆத்மாவாக இருந்தால் வரக்கூடிய மலக்கு அவர் கீழே இறங்கி வரும் பொழுது சுவனத்திலிருந்து அவருக்கு 2 பொருளை கொண்டு வருகிறார். நம்பர் 1 சுவனத்தினுடைய கஃபன், சுவனத்தினுடைய கஃபன், கஃபன் ஆடையை எடுத்துக்கொண்டு இந்த பூமிக்கு வருகின்றார். 2வது சுவனத்திலிருந்து நறுமணம், அத்தர், இது 2ஐயும் எடுத்துட்டு வர்றார். இப்போ இந்த உடலில் இருந்து ரூஹ் பிரிகின்றது என்று சொன்னால் நாம இந்த உடலுக்குத்தான் கஃபன் போடுறோம், இந்த ரூஹுக்கு இல்லை. இன்னும் ரூஹ் நிர்வாணமா தான் இருக்கு. அதனால என்ன செய்யறாங்க, இந்த ரூஹெல்லாம் கொண்டு போய் மேல வைக்கக்கூடிய இடத்துல அப்படியே வைத்து விட முடியாது அப்படிங்கிறதுனால அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா
சுவனத்திலிருந்து அல்லாஹ்வுடைய கட்டளையோடு அவர்களுடைய கஃனை எடுத்துக்கொண்டு கீழே இறங்குகின்றார்கள். கீழே இறங்கி அந்த ரூஹுடைய உயிரை பிரித்ததுடன் அந்த ரூஹ் கொண்டு கஃனிட்டு நறுமணங்களை பூசி அந்த ரூஹை எடுத்து செல்லக்கூடியவர்களாக இருக்கின்றார். இது வரைக்கும் நம்ம பார்ப்போம். இப்ப இதே கெட்ட ஆத்மாவாக இருந்தால் வரக்கூடிய மலக்கு கடுமையான கொடூரமான ரூபத்தில் இருப்பார். நரகத்தினுடைய முட்களால் கொண்ட ஆடைகளை கொண்டு வருவார். நரகத்தினுடைய முழுமையான நெருப்பு ஜுவாலைகளை கொண்ட நீரை அள்ளி வருவார். அவைகளை கொண்டு அந்த ரூஹை கைப்பற்றி அதில் சுருட்டும் பொழுது அந்த ரூஹ் என்பது துடிக்கக்கூடியதை இந்த பூமியில் உள்ள மனித ஜின் வர்க்கம் இது ரெண்ட தவிர மீதி உள்ள உயிரினங்கள் அனைத்துமே செவிமடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. நம்ம 2 பேருக்கு தான் தெரியாது. அதாவது மனிதருக்கும் ஜின்களுக்கு மட்டும் தெரியாது. மற்ற எல்லா படைப்பினங்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த உணர்வை கொடுத்திருக்கின்றார். அவங்க பார்க்கிறாங்க. ஆடு, மாடு, கோழி, நாய், பன்றி, இந்தி, பறவைகள், மலை, காடு, செடி எல்லாம் இந்த உயிர்களை படிக்கப்படும் பொழுது அந்த படிக்கப்படக்கூடிய உயிர்களுடைய நிலைகள் என்ன, அந்த உயிர்கள் எப்படி சந்தோஷப்படுகின்றது, அந்த உயிர்கள் எப்படி துடிக்கின்றது அப்படிங்கிறத இவைகள் எல்லாமே பார்க்க. அப்போ இந்த 2 அடிப்படைகள் இருக்குது அப்படிங்கறத நம்ம சொன்னோம். இன்னைக்கு இந்த ஹதீஸுடைய 2வது தரம். அந்த 2வது தரத்துல பாத்தீங்கன்னா பராபின் ஆசிப் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் புகாரி முஸ்லிம்ல வந்திருக்கு. 2வது டீடைல் கொண்டது. 2வது டீடைல்னா என்ன, இந்த உயிர் என்பது படிக்கப்பட்டதற்கு பின்னர் கஃன்லாம் போட்டாங்க. போட்டதுக்கு அப்புறம் இந்த உயிர் எந்தெந்த ஸ்டெப் எல்லாம் கடந்து போகுது, எங்க திரும்பி வருது, லாஸ்ட் இந்த உயிருடைய ஸ்டேஜ் என்ன, இதை பற்றி சொல்லப்படக்கூடியதுதான் இந்த 2வது ஹதீஸ். அன்பான சகோதரர்களே, இப்ப இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடிய இந்த 2 ஸ்டேஜ் நம்ம இந்த உலகத்துல டிக்ளேர் பண்ணணும். நமக்கு வர்றது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வரணுமா அல்லது செகண்ட் ஸ்டேஜ் நம்மளுக்கு வரணுமா அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணி நாம் எடுக்கக்கூடிய அந்த செயல்பாடுகளை கொண்டுதான் நமக்கு அமையும். சரி, இப்ப இந்த ஹதீஸ் உள்ள வாங்க. சமயத்து பராபின் ஆசிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு யகூலு خرجنا مع رسول الله صلى الله عليه وسلم في جنازة رجل من الأنصار فانتهينا إلى قبره فلما يلحد بعده قال அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் நாங்கள் ஒரு நாள் அன்சாரினுடைய ஒருவருடைய கபரை நாங்கள் கடந்து சென்றோம். அங்கே கடந்து சென்று அந்த ஜனாஸா புதைக்கப்பட்டதற்கு பின்னால் فقعد رسول الله صلى الله عليه وسلم அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கபருக்கு பக்கத்துல உட்கார்ந்தாங்க. உட்கார்ந்தவுடன் فقعدنا حول النبي صلى الله عليه وسلم நாங்களும் அல்லாஹ்வுடைய தூதருடன் சுத்தி உட்கார்ந்துட்டோம். உட்கார்ந்ததும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சாங்க, அந்த கபர் புதைக்கப்பட்டிருக்கின்றது. புதைக்கப்பட்ட அந்த கபரை فجعل ينظر الى السماء وينظر الى الارض அந்த புதைக்கப்பட்ட கபரை இப்படி பார்த்தாங்க. பார்த்துட்டு வானத்தின் பக்கம் தங்களுடைய பார்வையை உயர்த்தினார்கள். வானத்திலிருந்து பார்த்துட்டு மறுபடியும் தங்களுடைய பார்வையை கீழே இறக்குனாங்க. وجعل يرفع بصره ويخفض ثلاثا 3 தடவை தங்களுடைய பார்வையை உயர்த்தி இறக்கி எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃபயகூல் அவர்கள் சொன்னார்கள். என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, அல்லாஹும்ம இன்னி அஊதுக மின் அஸாபில் கபர், யா அல்லாஹ் இந்த கபருடைய வேதனையை விட்டு உன்னிடத்தில் நான் பாதுகாவல் தேடுகிறேன். ஏன் இந்த துஆவை சொன்னாங்க? இந்த துஆவுடைய அடிப்படை என்ன, அதுக்கு பின்னால வாங்க அதனுடைய டீடைல சொல்றாங்க, கேளுங்க. இதுதான் நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய 2வது சாராம்சம். இதா கானல் المسلم في اقبال من الاخره وانقطاع من الدنيا جاء ملك الموت فقعد عند راسه وينزل الملائكه من السماء كان وجوهه الشمس معه اكفان من اكفان الجنه وحنوط من حنوط الجنه. இந்த செய்தி நாம் போன வாரம் பார்த்தது. இந்த ஹதீஸ்ல 2வது ரிப்பீட் ஆயிருக்கு. நல்ல ஆத்மாவாக இருந்தால் வானத்திலிருந்து வரக்கூடிய மலக்குகள்
சுவனத்துடைய கப்பனை எடுத்துக்கொண்டு நறுமணத்தை எடுத்துக்கொண்டு அங்கே கீழே வருகின்றார்கள். கீழே வந்து அவர்கள் அந்த மலக்குகள் எப்படி இருக்கின்றார்கள் என்று சொன்னால் அவருடைய முகங்கள் எல்லாம் வந்து சூரியனை போன்று பிரகாசமானதாக இருக்கின்றது. இதை சொல்லிட்டு அவங்க வந்து சொல்றாங்க, இதை நான் வந்து சொன்னேன், யாருடைய ரூஹ் வந்து பறிக்கப்பட போகின்றதோ அந்த பறிக்கப்படக்கூடிய அந்த நபருடைய கண் பார்வைக்கு முன்னால் அவருக்கு நல்ல தெரியக்கூடிய அளவுக்கு அந்த மலக்குகள் வந்து அமர்ந்து விடுகின்றார்கள். அமர்ந்ததற்கு பின்னால் பயக்கூலு மலக்குல் மௌத் அய்யத்துஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா இக்ருஜி இலா மக்ஃபிரத்தின் மினல்லாஹி வ ரிதுவான். அந்த மலக்கு என்ன செய்கின்றார் என்று சொன்ன அந்த ஆத்மாவை பார்த்து சொல்கின்றார், ஓ முத்மஇன், சாந்தம் பெற்ற ஆத்மாவே, நல்ல ஆத்மாவே, உன்னுடைய உடலை விட்டு வெளியே வந்து விடு, உன்னுடைய உடலை விட்டு வெளியில வந்து வெளியில வா அப்படின்னு சொல்லி அந்த ஆத்மாவை பார்த்து அவர்கள் சொன்ன உடனே அந்த ஆத்மா என்ன செய்கின்றது என்று சொன்னால், கால ஃபதஹ்ருஜு தஸீலு கமா தஸீல கத்ரத்தின் மினஸ் ஸிகா. ஒரு சட்டியில வந்து இருக்கக்கூடிய தண்ணிய இப்படி கீழே ஊத்துனா எப்படி அந்த தண்ணி கீழே வெளியில வருதோ அது மாதிரி வந்து என்ன செய்கின்றது என்று சொன்னால் நல்ல ஆத்மாவுடைய உயிர் என்பது பிரிந்து வெளியே வருகின்றது. நல்ல ஆத்மாவுடைய உயிர் பிரிந்து வெளியே வருகின்றது. இப்ப இந்த ஹதீஸை இதுவரைக்கும் ஸ்டாப் பண்ணுங்க. இதுக்கு இடையில வந்து உங்களுக்கு ஒரு சில செய்திகளை நான் வந்து சொல்றேன், அதை கேளுங்க. முதலாவது, உடம்புல இருந்து உயிர் பிரியக்கூடிய இந்த சம்பவம் இருக்குல்ல, இந்த பிரியக்கூடிய இந்த சம்பவம் வந்து ஏதாவது ஒரு உவமை வந்து சொல்லணும், ஒரு உதாரணம் வந்து காட்டணும். உடல் அந்த உயிர் பிரியக்கூடியது சக்கராத்து மௌத் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சக்கராத் ஹால்ல கிடக்கிறாரு, சக்கராத்துடைய நிலையில இருக்காரு. அப்ப இது என்னங்கிறது வந்து ஒருத்தர் சொன்னாரு அப்படின்னா அதை வந்து உயிர் பிரித்து எடுக்கப்பட்டவர் வந்து சொன்னா எனக்கு இப்படி எல்லாம் இருந்துச்சு, நான் கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னா நம்ம ஒத்துக்கலாம். ஆனா யாருக்குமே உயிர் பிரித்து எடுத்ததற்கு முன்னால் ரிட்டன் அவர் வந்து சொன்னதா வந்து சரித்திரம் இல்லை. இப்ப முதல் செய்தி பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து சொல்லி காட்டுகின்றார், ஒரு உடலில் இருந்து உயிர் என்பது பிரிப்பது என்பது எப்படிப்பட்டது என்று சொன்னார். பிரிக்கிறது அப்படிங்கிறது எப்படிப்பட்டது என்று சொன்னா அதற்கு உள்ள உதாரணம், ஒரு ஆட்டை உயிரோடு நிப்பாட்டி வச்சு, ஒரு ஆடை உயிரோட நிப்பாட்டி வைங்க, நிப்பாட்டி வச்சு அதனுடைய உடலில் இருக்கக்கூடிய அந்த அறுக்கலை ஜபாஹ பண்ணல, உயிரோட இருக்கு, இரத்த ஓட்டத்தோடு இருக்கின்றது, அந்த ஆட்டினுடைய மேல் உள்ள தோல் பகுதியை உரித்தால், கசாப்புகள் அந்த தோலை உரிக்கிறாங்க பாருங்க, அந்த மாதிரி அந்த ஆட்டை ஜபாஹ பண்ணாம உயிரோட வைத்து உரித்தால் எந்த அளவிற்கு அந்த ஆட்டிற்கு வந்து ஒரு வேதனை என்பது இருக்குமோ அந்த அளவிற்கு வேதனை ஒரு மனிதனுடைய உடலில் இருந்து இந்த உயிர் என்பது பிரித்து எடுக்கும் பொழுது இருக்கக்கூடிய வேதனை ஆகும். முதல் செய்தி. இரண்டாவது செய்தி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மலக்குகளோட உரையாற்றல் எல்லாம் வந்து புரிஞ்சிருச்சு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமோட பேசிட்டாங்க, மலக்குல் மௌத்தோட பேசிட்டாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு அறிவிக்கின்றார்கள், ஓ ஆயிஷாவே, சக்கராத்துல் மௌத் உயிர் பிரியக்கூடிய நிலை என்பது என்னவென்று தெரியுமா அவருக்கு? அந்த உயிர் பிரியக்கூடிய நேரம் என்பது ஒரே நேரத்தில் 70 வாள்களை கொண்டு ஒரு மனிதனை வெட்டினால் என்ன வேதனை என்பது இருக்குமோ அந்த வேதனை என்பதுதான் சக்கராத்துடைய அந்த உயிர் பிரியக்கூடிய நேரம். நஅூதுபில்லாஹி மின் ஸாலிக். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து உயிர் பிரியுதுங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கிட்ட கேக்குறாங்க, ஜிப்ரீல் அல்லாஹ்ட்ட போய் கேட்டுவாங்க, என்ன கேளுங்க, இந்த சக்கராத் மௌத்துடைய வேதனை வந்து இதுதான் ஹையஸ்டா, இதுதான் ஹை பவரா, அப்படி இருந்துச்சு அப்படின்னா என்னுடைய உம்மத்தார்களுக்கு உண்டான அத்தனை வேதனை எனக்கு வந்து அல்லாஹ் வந்து கொடுக்க சொல்லிய உம்மத்தார்களுடைய உயிர்கள் பிரிக்கும் பொழுது மிகவும் எளிதானதாக வந்து நடக்க வேண்டும். அதனால அவர்களுக்கு நீ அந்த கொடுக்கக்கூடிய கஷ்டத்தை எனக்கு வந்து கொடு அப்படின்னு சொல்லி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கிட்ட வந்து செய்தி போகுது. அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் திரும்ப வந்து சொல்றாங்க, நபியே, அன்பான சகோதரர்கள் எல்லாம் கேளுங்க, உயிர் பிரியக்கூடிய அந்த சக்கராத்துடைய நிலை
நபியே, உங்களுக்கு அல்லாஹ் வழங்கியது மிகவும் எளிதான இலகுவான நிலை. அந்த இலகுவான நிலை இதுவே இப்படி அப்படின்னா, இனி அடுத்து வரக்கூடிய கொடூரமான நிலைகள் எல்லாம் எப்படி இருக்கும் நீங்களே தெரிஞ்சுக்கங்க. இன்ஷா அல்லாஹ் பின்னால் நான் ஹதீஸ்ல வந்து ஒவ்வொன்றா சொல்லுவேன், அதெல்லாம் நீங்க வந்து கேட்பீங்க. இப்ப இதை சொல்லிட்டாங்க, இந்த செய்தி ஒன்று. ரெண்டாவது, பனி இஸ்ராயேலுடைய அறிவிப்பு. பனி இஸ்ராயேலுடைய அறிவிப்புல வந்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு நாள் என்ன செஞ்சாங்கன்னாக்க, அவங்க அம்மா மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய கபர்ல போய் உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்காங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் தாய் மீது உள்ள மிகப்பெரிய ஒரு பற்று, மிகச்சிறந்த ஒரு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உலகத்திற்கு முன் உதாரணம். இரண்டாவது, ஆதம் என்று தகுதியுடைய நபராக வந்து அல்லாஹ் வந்து இந்த உலகத்துல வந்து அழைக்கப்பட்டவர். செகண்ட், ஆதம் வந்து நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொன்னாங்க. ஆனா ஆதமை போன்று படைக்கப்பட்ட முன்மாதிரி என்பது இல்லாமல், அப்படின்னாக்க எந்த ஆண் பெண்ணுடைய தொடர்பு என்பது இல்லாமல் படைக்கப்பட்ட, எப்படி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டார்களோ அதே போல ஆணுடைய தொடர்பு என்பது இல்லாமல் படைக்கப்பட்டவர்கள் தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அல்லாஹ் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வயிற்றில் ஊதினால், ஊதியதும் அந்த கர்ப்பப்பையில் கரு உண்டானது அவங்க தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம். சரி, இந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து அவங்களுடைய தாய் வந்து மூத்தா போயிடுறாங்க. மூத்தா போனதும் அவங்க அடக்கமெல்லாம் செஞ்சதுக்கு அப்புறம் பெருசானது இவங்க வந்து என்ன செய்யறாங்க, நுபுவத்தெல்லாம் கிடைச்சிருதான். அப்ப போறாங்க, போய் தாயுடைய கபரை ஜியாரத் செய்யறாங்க, வர்றாங்க, போறாங்க, வர்றாங்க. அப்படி அவர்கள் வரும்பொழுது ஒரு நாள் கபரில் நின்று அல்லாஹ் கிட்ட வந்து அழுதுட்டு தங்களுடைய தாய்க்கான மகப்பெரு துவாவெல்லாம் கேட்டுட்டு அந்த கபரில் நின்று சொல்கின்றார்கள். என்ன சொல்றாங்க? காரிக் இப்னு ஹிஷாமுடைய ஆதாரம், பனி இஸ்ராயேலுடைய அறிவிப்பு. என்னுடைய தாய் மரியமே, அல்லாஹ் எனக்கு ஒருவேளை மரணித்தவர்களை உயிர்ப்பிக்கக்கூடிய இந்த முஅஜிஸாவை எல்லா நேரங்களிலும் வழங்கி இருந்தால், நல்லா கேளுங்க, இந்த முஅஜிஸாங்கிறது வந்து அற்புதம் அப்படிங்கிறது வந்து நபிமார்களுக்கு 24 ஹவர்ஸ்லாம் இருக்காது, ஒரு குறிப்பிட்ட நேரம் தான். எனக்கு அல்லாஹ் இந்த மரணித்தவர்களை உயிர்ப்பிக்கக்கூடிய இந்த ஆற்றலை அல்லாஹ் 24 ஹவர்ஸ் எனக்கு வந்து கொடுத்திருந்தா, முதல்ல இந்த உலகத்துல உங்களை தான் நான் உயிர்ப்பித்து எழுப்பேன். உங்களை தான் உயிருக்கு வந்து ஒரு ரிட்டர்ன் வந்து கொடுக்க வச்சு உங்களை எழுப்பி கபர்ல இருந்து நான் கூட்டு போயிருந்தேன். அதுக்கு அந்த தாய் என்ன பதில் சொன்னாங்க தெரியுமா? அன்னைக்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் தூங்கிட்டு இருக்காங்க, ராத்திரி கனவுல வந்து சொல்றாங்க, மகனே, நீயே அப்படி செய்யணும்னு நினைச்சனா கூட நான் அதுக்கு வந்து சம்மதிக்க மாட்டேன். ஏன்னா முதல் முறை என்னுடைய உயிர் பிரியும் பொழுது எனக்கு ஏற்பட்ட சக்கராத்து மௌத்துடைய வேதனை என்னால் 2வது முறையாக அனுபவிக்க முடியாது. அதனால் நீயே நினைச்சாலும் நான் திரும்ப வரமாட்டேன்ட்டாங்க. அவர்கள் சக்கராத்துடைய வேதனை அந்த அளவுக்கு கொடூரமான ஒரு வேதனை. அப்போ இந்த உயிர் பிரியக்கூடிய இந்த நேரம் என்பது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபியினுடைய அந்த கடைசி நேரத்துல வந்து இருக்கக்கூடிய அவருடைய துஆ பரக்கத்தால வந்து அல்லாஹ் என்ன செய்தார் என்று சொன்னால், நல்லவர்களுடைய உயிரை வெண்ணையிலிருந்து முடி என்பதை நீக்குவது எப்படி வந்து எளிதாக வெளியில் வருகின்றதோ அது மாதிரி வந்து நான் நீக்குவேன். ஒண்ணு. இரண்டாவது, அவருடைய உயிர்கள் பிரியும் பொழுது அவர்களுக்கு உண்டான வேலைகளை நான் குறைத்து வைப்பேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த வாக்கினுடைய அடிப்படையில் இந்த ஹதீஸ்ல வந்து கடைசியில வருது, வமல்லாஹு பிவல்லமில் அபீத். அதையும் சொல்றாங்க, அல்லாஹ் தன்னுடைய அடியார்களுக்கு அநியாயம் இழைக்கக்கூடியவன் இல்லை. அந்த ஹதீஸுடைய கடைசியில இதுவும் வந்து வருது. சரி, அப்போ இந்த உயிர் பிரியக்கூடிய இந்த நிலையில இப்படி வந்து ஒரு சம்பவம் எல்லாம் வந்து இருக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி நல்ல ஆத்மாவை வந்து பறிக்கக்கூடிய அந்த மலக்கு இருக்காருல்ல, அவர் வந்து இறங்கி என்ன செய்கின்றார் என்று சொன்னா இதைத்தான் செய்றார். தூரமா நிற்கிறாரு, நல்ல ஆத்மாவை பார்த்து சொல்கின்றார், யா அய்யத்துஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா, அமைதி பெற்ற சாந்தம் பெற்ற நல்ல ரூஹே, உக்ருஜி, வெளியில வந்து வந்துரு அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அந்த ரூஹ் என்பது என்ன செய்கின்றது என்று சொன்னார், சாதாரணமாக அது வாட்டுக்கு வந்து வெளியில வருகின்றது. அந்த வெளியில் வரக்கூடிய அந்த நிலையை வந்து ஹதீஸ்ல வந்து எப்படி வந்து சொல்றாங்க, தசீலு கமா தசீலுல் கத்ரத்து மினஸ் ஸிகா, ஒரு பாலையில வைத்திருக்கக்கூடிய தண்ணி இந்த கவுத்த உடனே எப்படி வந்து அந்த தண்ணியை எந்த ஒரு தண்டு தடையும் இல்லாமல் அப்படி நேரா வெளியில வருது.
ஒரு கிளாஸ்ல தண்ணி எடுங்க, அப்படி கவுத்துங்க, தண்ணி சடான்னு வெளியில வந்தோம். அதே மாதிரி நல்லவர்களுடைய உயிர், நல்ல ஆத்மாக்களுடைய உயிர், அந்த உயிரை மலக்குகள் முன்னால நின்றுகிட்டு சொல்றாங்க, நல்ல ஆத்மாவை வெளியில வா, வெளியில வா, வெளியில வா. அழகா அந்த உயிர் பிரிந்து வெளியில வந்து, சரி வெளியில வந்தோங்க. அந்த உயிர் வெளியில வந்த உடனே நல்லா கேளுங்க, மலக்குகள் பாருங்க அந்த உயிருக்கு எவ்வளவு மதிப்பு கொடுக்குறாங்க. அந்த உயிரை இந்த கண் இமைக்கும் நேரம் கூட வெளியில கீழே விடுறது இல்லை. கண் இமைக்கும் நேரம் கூட இப்படி சீக்கிரம்ல ஒரு செகண்ட், இந்த ஒரு செகண்ட் கூட அந்த மலக்குகள் என்ன செய்யறாங்க அப்படின்னாக்க அந்த உயிரை தாங்கி பிடித்து அந்த உயிரோடு வானத்திற்கு மேலே ஏறுகின்றார்கள். சுப்ஹானல்லாஹ். நல்ல ரூஹ் எடுத்துக்கிட்டு மேல போறாங்க. மேல போனா என்ன நடக்குது? فلا يمرون بها على جند من الملائكة إلا قالوا ما هذا الروح الطيبة. மலக்குகள் அந்த ரூஹை எடுத்துக்கொண்டு, மலக்கு மூட்டா எடுத்துட்டு போறாரு. போற வழியில வரக்கூடிய மலக்குகள் எல்லாம் வந்து கேட்கிறாங்க. எப்படி கேட்கிறாங்க? ஒருத்தர் ஊர்ல இருந்து ஒரு 2 வருஷம் வந்து வெளிநாட்டுக்கு போயிட்டு திரும்ப வர்றாரு. வந்து அவர் இருக்கக்கூடிய ஊர்ல அந்த சந்தில அப்படி நுழைஞ்சு இப்படி போறாருனாக்க, போறப்ப என்ன செய்வாங்க? அந்த ஊர்வாசியில அவரை பார்த்து கேட்பாங்க, தம்பி எப்போ வந்தீங்க, நல்லா இருக்கீங்களா, என்னைக்கு வந்தீங்க, யார் நீங்க, இவர் யாரு, அவர் யாரு, இப்படி கேட்டுக்கிட்டே போவாங்க பாருங்க. அந்த ரூஹ் என்பதை கொண்டு செல்லும் பொழுது அந்த வழியில் வரக்கூடிய மலக்குகள் எல்லாம் வந்து கேட்கின்றார்கள், மஹாத ரூஹ் தய்யிபா, இந்த பரிசுத்தமான இந்த ரூஹ் யாருக்குரியது, யாருப்பா இந்த ரூஹ், ஏன் இந்த ரூஹ் வந்து இவ்வளவு பரிசுத்தமானது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த ரூஹ் சுவனத்தினுடைய நறுமணம் பூசப்பட்டு, நறுமணத்தினுடைய கஃனால் வந்து இடப்பட்டு, அந்த ரூஹை எடுத்துக்கொண்டு செல்லக்கூடிய அந்த மலக்குகள் அந்த ரூஹனுடைய கஃனில் இருக்கக்கூடிய நறுமணம் அப்படியே வழியெங்கும் இதண்டு கொண்டே செல்லும். மலக்குகள் அதை நுகர்ந்து கொண்டு சொல்வார்கள், இந்த ரூஹினப்பா இவ்வளவு மனமா இருக்கு, யார் பாரு யார் பாரு யார் பாரு. 2 நாளைக்கு முன்னால வந்து யூடியூப்ல வந்து ஒரு செய்தி பார்த்தேன். மஸ்ஜிது நபவியில ஜன்னத்துல் பக்கீ கபர் வந்து அடக்கம் செய்யக்கூடிய அந்த நபர் சுடானிக்கார், நல்லா கேளுங்க, சுடானிக்கார். அவரோட வந்து நம்ம பாகிஸ்தான் சகோதரர் ஒருத்தர் வந்து உம்ராவுக்கு போனவர் வந்து என்ன செஞ்சாரு, அவர் கூட நின்று பேசுறாரு. பேசிட்டு ஒரு வீடியோ ஒன்று எடுத்தார். அந்த வீடியோவில் அவர் வந்து சொல்றாரு, 2 பேரும் வந்து பேசக்கூடிய செய்தி. முதல்ல அவர் கேட்டாரு, என்ன நீங்க இங்கெல்லாம் வந்து வேலை செய்றீங்களா கவர்மெண்ட்ல? ஆமாங்க, நான் தாங்க இந்த ஜன்னத்துல் பக்கீல வந்து வர்ற ஜனாசாக்கள் எல்லாத்தையும் வந்து அடக்கம் செய்யறேன், எல்லா வேலையும் நான் தான் பார்க்கிறேன். அப்படியா, ஏதாவது ஒரு அற்புதம் சொல்லுங்களேன். சுப்ஹானல்லாஹ். அவர் சொல்ற அந்த செய்தியை கேளுங்க. என்ன சொல்றாரு தெரியுமா? நான் குளிச்சு இன்னைக்கு 16 நாள் ஆகுது. யாருங்க சொன்னா? அந்த அடக்கம் செய்யக்கூடியவர் சொல்கின்றார், நான் குளித்து இன்னைக்கு 16 நாட்கள் ஆகின்றது. இந்த 16 நாட்கள் ஒரு மனிதன் சாதாரண வேறு எந்த வேலை செய்யக்கூடியவனாக இருந்தாலும் அவன் உடம்புல இருந்து வரக்கூடிய துர்நாற்றம், அவனுடைய ஆடையினுடைய நாற்றம் அடுத்தவர் ஜஸ்ட் கிட்ட வந்தாலே தெரிஞ்சு போயிடும். என்னை கிட்ட வந்து ஓடு பாருங்க, என்னுடைய உடம்புல இருந்து ஏதாவது வேர்வை நாற்றம் வந்தான்னு பாருங்க. அவர் கிட்ட போய் நின்று பாருங்க, இல்லையா உங்க மேல அப்படியே எந்த மணக்கிற மாதிரி இருக்குங்க. அவர் சொன்னார், ஜன்னத்துல் பக்கீனுடைய அந்த மண்ணினுடைய நறுமணம், நான் கபரை அள்ளும் பொழுது நோண்டும் பொழுது அந்த மண்ணை எல்லாம் அள்ளி அள்ளி வெளியே போக்கும் பொழுது என் மீது விழுகக்கூடிய அந்த மண்ணினுடைய நறுமணம் இப்ப வரைக்கும் எனக்கு வந்து என் உடலில் வந்து நறுமணமாக இருந்து கொண்டே இருக்கின்றது. சுப்ஹானல்லாஹ். ஜன்னத்துல் பக்கீ என்று சொல்லப்படக்கூடிய சுவனத்துடைய ஒரு பூந்தோட்டமாகிய பூமியில் இருக்கக்கூடிய மண்ணுக்கு இவ்வளவு பவர்னா, சுவனத்துடைய நறுமணங்கள் பூசப்பட்ட அந்த ஆத்மா வானத்தின் பக்கம் மேலே செல்லும் பொழுது செல்ல 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 என்ன ஆகுது? நறுமணத்தால் மலக்குகள் கேட்கின்றார்கள், மஹாத தய்யிபா, இது என்னப்பா, இது இவ்வளவு சிறந்த ஒரு நறுமணம் மிக்க ஒரு ஆத்மா வந்து வருகின்றது. யாரு யாரு யாருன்னு கேட்கிறப்ப ஃபயகூலுல் மலாயிகத்து ஹாதா ஃபுலான் இப்னு ஃபுலான் ஃபுலான் இப்னு ஃபுலான், இவர்தான்ப்பா இன்னாருடைய மகன் இன்னார், இன்னாருடைய மகன் இன்னார், இன்னாருடைய மகன் இன்னார் என்று சொன்ன உடனே அந்த சொன்ன வார்த்தைகள் பி அஹ்ஸனி அஸ்மாஇஹி,
அழகிய அந்த பெயர்களை கொண்டு சொன்னதற்கு பின்னால் அல்லாஹ் வானத்துடைய கதவுகளை திறந்து இந்த நல்ல ஆத்மாவை கூட்டிட்டு மேல உள்ள போக சொல்றோம். நல்லா கேளுங்க, இதெல்லாம் ஆப்போசிட்ல அடுத்த ஸ்டாண்டர்ட்ல வரக்கூடிய இரண்டாவது தரஜாவுடையதுக்கு இதெல்லாம் அப்படியே வேதனைகளாக அதாபுகளாக மாறும். வானத்துடைய கதவுகள் எல்லாம் திறந்து இந்த உயிர் என்பது மேலே ஏறிய பிறகு ஒவ்வொரு வானத்திற்கும் அப்படியே கொண்டு செல்லப்பட்டு கடைசியாக இந்த முதல் வானத்திற்கு வந்ததுடன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கட்டளையிடுவார், ஹத்தா இன்தஹா இல ஸமாஇ ஸாபிஆ ثم يقول اكتبوا كتابا في العليين. ஓ மலக்குகளே, இந்த ஆத்மாவிற்கு இல்லியீன், وما أدراك ما عليون كتاب مرقوم. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் முத்தஃபிஃபின் இந்த இல்லியீன் உடைய சுவனத்தை பற்றி சொல்கின்றான். எடுத்து பாருங்கள், அல்லாஹ் சொல்கின்றான், இந்த நபருடைய ஆத்மாவை இல்லியீனில் எழுதுங்க. சுவனத்துல அவங்க ரெக்கார்டு ரிஜிஸ்டர் பண்ணிருங்க. முடிஞ்சு போச்சு. முடிஞ்சதும் அவர் அப்படியே கீழே மறுபடியும் கொண்டு போய் அவருடைய ஜசதில் உடலில் நுழைத்து அந்த நுழைத்த உடலில் இருந்து நீங்கள் கேள்வி கணக்கை ஆரம்பியுங்கள். சுப்ஹானல்லாஹ். இப்ப இந்த ஹதீஸுடைய இந்த நல்லவர்களுடைய அடிப்படை தரத்துடைய பாதி தரஜாவும் முடிஞ்சிருக்கு. இன்ஷா அல்லாஹ் இனி அடுத்து வரக்கூடிய அந்த வாரங்கள்ல இந்த ரூஹ் நல்லது முடிஞ்சதுக்கு அப்புறம் கெட்டது எப்படி ஸ்டார்ட் ஆகும், அந்த கெட்டதுடைய நிலைப்பாடுகளை எப்படி நமக்கு குர்ஆனும் சுன்னாவும் எச்சரிக்கின்றது. இந்த கெட்டதா நல்லதா என்று சொல்லப்படக்கூடிய நமது ரூஹனுடைய நிலையை இன்ஷா அல்லாஹ் நாம் அறிந்து இதுக்கப்புறம் வரக்கூடிய காலகட்டங்கள்ல நம்மளுடைய அர்வாஹ்களை அல்லாஹ் சுவனத்துடைய கஃனோடு கொண்டு செலுத்த வேண்டுமா அல்லது நரகத்துடைய தீ ஜுவாலையோடு கொண்டு செலுத்த வேண்டுமா என்பதை நாம் முடிவு செய்து கொள்வோம். அப்படிப்பட்ட நல்ல அடியாரோடு அல்லாஹ் நம்முடைய அருள் புரிவானாக. வாக்குறு தாவன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். Alhamdulillah rabbil alamin wa la taqul salatu wassalam ala rasulil karim wa ala alihi wa sahbihi ajma'in. Amma ba'd. فقد قال النبي صلى الله عليه وسلم اللهم اني اعوذ من عذاب القبر. எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சில விஷயங்கள் தங்களுடைய வாழ்க்கையில எல்லா காலங்களிலும் அடிக்கடி அவைகளை செய்து தன்னுடைய உம்மத்தாருக்கு ஒரு அழகான நடைமுறையாக காட்டி இருக்கின்றார்கள். அதுல ஒண்ணுதான் இன்னைக்கு நாங்க உங்களுக்கு முன்னால் ஓதிய இந்த துஆ. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கபருடைய வேதனையிலிருந்து அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடாமல் அவருடைய ஒரு நாள் கூட கழிந்தது கிடையாது. காரணம் என்ன? கபருடைய வேதனையினுடைய ஆரம்ப ஸ்டேஜ் அப்படிங்கிறது எப்படிப்பட்டதாக இருக்கும் இனிமேல் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரங்கள்ல நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க. அதனால இந்த துஆவை மனப்பாடம் பண்ணி உங்களுடைய எல்லா இபாதத்துடைய நேரங்களுக்கு பின்னாலும் இந்த துஆவை சதா செய்து கொண்டே வாருங்கள். அல்லாஹ் நம்மை அந்த கபருடைய வேதனையிலிருந்து காப்பாற்றுவானாக. ஆமீன். ثم صلوا وسلموا على النبي صلى الله عليه وسلم. فقد قال الله سبحانه وتعالى في القرآن المجيد والقرآن الحميد إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم أعز الإسلام والمسلمين اللهم أعز الإسلام والمسلمين اللهم أعز الإسلام والمسلمين وأذل الشرك والمشركين. اللهم انصر من نصر دين محمد صلى الله عليه وسلم واجعلنا منهم واخذل من قدر دين محمد صلى الله عليه وسلم ولا تجعلنا منهم عباد الله. إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. فاذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر والله يعلم وأنتم لا تعلمون. أقيموا الصلاة. السلام عليكم ورحمة الله وبركاته.